ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான ஒரு திட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்து மூலியமா ஒரு 10 விதமான சேவைகளை நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து அப்ளை பண்ணி சேம் டேலயே உங்களால வந்து அப்ரூவல் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நேர சுமைகள் அப்படிங்கிறது வந்து குறையும். நீங்க வெளியில போயிட்டு வந்து அலைஞ்சு ஒரு ஆபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து ப்ராசஸ் பண்றது எல்லாமே வந்து வீட்ல இருந்தபடியே உங்க மொபைல் போன் மூலியமாவே இந்த சேவைகளை நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 விதமான சேவைகளை வந்து இ-சேவை லாகின்ல வந்து புதுசா வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இது என்னென்ன அப்டேட், இ-சேவை லாகின்ல யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த சேவைகளை நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் தகவல்களை ஸ்கீம் பத்தின அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைடுல இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து பின் பண்ணுவோம். நம்ம வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல எல்லா அப்டேட்ஸுமே வந்து வரும். அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கிற ஒரு புது திட்டத்தை வந்து ரீசெண்டா வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து நேத்து மே 29ஆம் தேதி இந்த ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண அன்னைக்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 5 விதமான ஒரு 4 விதமான திட்டத்தை வந்து இ-சேவை லாகின்ல வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து இப்ப நடைமுறைக்கு வந்து வந்தாச்சு. அதை எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கிற கடைசியில நம்ம பார்க்கலாம். இதுல அரசு சேவைகள் வந்து எளிதாக்கும் அப்படிங்கிற திட்டத்துல வந்து சுகாதார சான்றிதழ் அப்படிங்கறத நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். பொது கட்டிட உரிமம் நீங்க வாங்குறத வந்து ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பணிபுரியும் மகளிர்களுக்கான தங்கம் விடுதி வசதி தங்கக்கூடிய விடுதிக்கு வந்து உரிமம் வாங்குறதுக்கு நீங்க ஆன்லைன்லயே நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். மகளிர் இல்லங்களுக்கான உரிமம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மகளிர் இல்லங்கள்லாம் இப்ப ரீசனா நிறைய வந்து ஓபன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு நம்ம வந்து லைசென்ஸ் வாங்கணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நம்ம வந்து போயிட்டு சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கணினி மயமாக்கப்பட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து புன்செய் நிலங்களை வந்து விவசாயம் அல்லாத செயல்பாட்டிற்கு பயன்படுத்த தடையின்மை என்ஓசி சர்டிபிகேட் சொல்லக்கூடிய என்ஓசி சான்றிதழ் அப்படிங்கறது ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. சொத்து மதிப்பிற்கான சான்றிதழ், அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கான உரிமம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வகை தொழிற்சாலைகளுக்கான பட்டியல் விரிவாக்கம் அப்படிங்கறது ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. என்ஓசி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நன்னடத்தை சர்டிபிகேட், கண்டக்ட் சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. அரசு ஊழியர்கள் வந்து கடவு சீட்டு பெறுவதற்கு தடையின்மை சான்று. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து புதுசா அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து தனியா வந்து அப்ளை பண்ண முடியாது. நார்மல் ஒரு சிட்டிசனால இந்த சிட்டிசன்ஷிப் மேலேயே வந்து அப்ளை பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ஓசி அப்படிங்கறத வாங்கணும். அந்த என்ஓசி அவங்க மேல் இடத்துல தான் நம்ம வந்து வாங்கணும். பட் அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்லைன்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லா சேவைகளுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈஸியா உடனே வந்து குயிக்கா வந்து ப்ராசஸ் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலியமா வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து அப்ரூவல் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 10 சர்டிபிகேட் 10 சர்வீசஸ் வந்து இப்போதைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா வந்து இ-சேவை லாகின்ல இருந்து அப்டேட் பண்ணிட்டு வராங்க. இதுதான் வந்து எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டமா வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து ஒரு 1 இயர்ல வந்து 150க்கு மேற்பட்ட சேவைகளை வந்து இந்த எளிமை ஆளுமை திட்டத்து மூலியமா நாங்க வந்து கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படிங்கறதா இவங்களுக்கான நோக்கம் அப்படிங்கிறது தமிழக அரசு சார்பில் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய இ-சேவை லாகின் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இது சிட்டிசன் போர்ட்டல்லயும் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் பண்ணிட்டாங்க. நீங்க பிரான்சிஸ் ஐடி வந்து வச்சிருக்கீங்க, டிபார்ட்மெண்டல் லாகின் வச்சிருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து சேம் தான். சரிங்களா? நீங்க உங்களுக்கான சிட்டிசன் போர்ட்டல் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சர்வீஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்ல பாட்டம்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா புதுசா வந்து ஒரு டேப் வந்து கொடுத்திருக்காங்க. சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் என்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 4 ஆப்ஷன் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல். அதாவது நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பிரைவேட் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி அந்த ஹாஸ்டல்ல ஒர்க் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப் நம்மளுக்கு வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1000 rupees நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சாரி 10,000 rupees வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து அது என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ல பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ், ஃபயர் அண்ட் சேஃப்டி லைசன்ஸ், சானிட்டரி சர்டிபிகேட்ஸ், செல்ஃப் அட்டஸ்டட் செக்யூரிட்டி அந்த சர்டிபிகேட்ஸ், அதே மாதிரி இந்த ஓனர்ஷிப் அப்புறம் என்ன ரெண்டல் அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட்,
செல்ஃப் அட்டஸ்டட் இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து கேக்குறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணி ஆன்லைன்ல வந்து அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே மாரி வந்து 2வதா வந்து பாத்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓல்ட் ஏஜ் ஹோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, முதியோர்கள் வந்து பராமரிக்கிறதற்கு நீங்க வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து லைசென்ஸ நீங்க வந்து அப்ரூவல் பண்ணி வாங்கணும் அப்படின்னா, அதுவுமே வந்து ஆன்லைன்ல வந்து குடுத்திருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது ₹3000 நீங்க ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து குடுத்திருக்காங்க. ஹவ் டூ அப்ளை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேப கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இத கொஞ்சம் கவனமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசா வந்து பார்த்து நீங்க வந்து ரினிவல் பண்ண போறீங்களா? இல்ல வந்து அப்ளை பண்ண போறீங்களா? அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. அத கொஞ்சம் கவனமா பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. லைசென்ஸ் ஃபார் ஹோம் ஃபார் வுமன் அப்படிங்கிற இந்த லைசென்ஸுமே வந்து குடுத்திருக்காங்க. இதுவுமே ஆன்லைன்ல வந்தாச்சு. அதே மாரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹோம்ஸ் ஃபார் வுமன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுமே நம்மளுக்கு வந்து குடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல இப்போதைக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்மளுடைய பான் கார்டு, அதே மாரி ஓனர்ஷிப் இருந்தீங்கன்னா ஓனர்ஷிப் டாக்குமெண்ட், ரெண்டல்னா ரெண்டல் அக்ரீமெண்ட், லீஸ்னா லீஸ் அக்ரீமெண்ட். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு நம்ம ஆன்லைன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு எளிமை ஆளுமை திட்டத்துல இருந்து அவங்க குடுத்திருக்கக்கூடிய அப்டேட். இது எல்லாமே ஒன் பை ஒன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இ-சேவை லாகின்ல உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அத ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்றோம். இது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அப்டேட் பண்றோம். சோ இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.